திடீரென அத்துமீறி நுழைந்த பலூச் விடுதலை படையினர் பாகிஸ்தான் ராணுவ முகாம்களை குறிவைத்து சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம்தான் பாகிஸ்தான் ராணுவத்தினரை மீண்டும் அதிர வைத்துள்ளது. தாக்குதல் அரங்கேறியது எப்படி? விரிவாக பார்க்கலாம். பாகிஸ்தானின் தென்மேற்கில் அமைந்துள்ள பலுசிஸ்தான் மாகாணத்தை தனி நாடாக அறிவிக்க கோரி பலூச் விடுதலை படையினர் அரை நூற்றாண்டாக ஆயுதமேந்தி போராடி வருகின்றனர். இவர்களது கோரிக்கைகளை பாகிஸ்தான் அரசு காது கொடுத்து கேட்கவில்லை. இதன் காரணமாகவே பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களையும் தாக்குதல்களையும் பலூச் விடுதலை படையினர் நடத்தி வருகின்றனர். அண்மையில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சென்ற ரயிலை பலூச் விடுதலை படையினர் கடத்தி சென்று ரயிலில் இருந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மீது சரமாரி தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதல் சம்பவம் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் உலுக்கியது. அதேபோல கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆபரேஷன் பாம் என்ற பெயரில் பாகிஸ்தான் அரசு அலுவலகங்கள் மற்றும் ராணுவ தளவாடங்கள் என 17 இடங்களை குறிவைத்து பலூச் விடுதலை படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தொடர்ந்து பாகிஸ்தான் மீதான தாக்குதல்களை பலூச் விடுதலை படையினர் தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மீண்டும் பாகிஸ்தான் ராணுவ முகாம்களை குறிவைத்து பலுசிஸ்தான் விடுதலை படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறிப்பாக கடந்த 12 மணி நேரத்தில் ஆப்ரகாம், குவாட்டா, காலக் ஆகிய மாவட்டங்களில் சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளனர். பலூச் விடுதலை படையினர் நடத்திய திடீர் தாக்குதலில் ராணுவ மூத்த அதிகாரி மேஜர் ரவி நவாஸ் உட்பட 29 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர். அதேபோல பொதுமக்கள் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். மீண்டும் பாகிஸ்தான் ராணுவத்தினரை குறிவைத்து பலூச் விடுதலை படையினர் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வரும் சம்பவம்தான் பாகிஸ்தானுக்கு மேலும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. அத்துமீறி தாக்குதல் நடத்திய பலூச் விடுதலை படையினருக்கு விரைவில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் ராணுவம் கூறியுள்ளது.